ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம வந்து புரோட்டா தான் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. ஃபஸ்ட்டு வந்து நான் 1/2 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு முட்டையை வந்து நம்ம சென்டரில் நல்லா மாவு வந்து நகர்த்தி விட்டுட்டு நம்ம போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் வந்து உப்பு, 1/2 ஸ்பூன் வந்து சர்க்கரை, அப்புறம் 100 ml அளவுக்கு வந்து பால். இது 3த்தையும் நம்ம வந்து 4யும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா பிசைஞ்சு வந்து நல்லா சாஃப்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நம்ம வந்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். மாவு வந்து ரொம்ப வந்து பிசு பிசுன்னு இல்லாமையும் ரொம்ப வரன்னு இல்லாமையும் வந்து நம்ம வந்து பிசைஞ்சிக்கணும். கையில் ஒட்டுனுச்சுன்னா வந்து நீங்கள் லைட்டாக கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க. ரொம்பலாம் போடக்கூடாது, லைட்டாக தான் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து 1 ஹவர் வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம் பிசைஞ்சு. மூடி வச்சு 1 ஹவருக்கு அப்புறம் எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ளஃபியாக வந்திருக்கும் மாவு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, மாவு வந்து கொஞ்சம் இது எண்ணெயெலாம் போடக்கூடாது. நான் வந்து எண்ணெய் போட்டுட்டேன். கொஞ்சமாக தான் எண்ணெய் போடணும், ரொம்ப எண்ணெயெலாம் போடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து மாவு வந்து உருண்டைங்களாக பிடிச்சி வைக்கணும். நம்ம கையில் வந்து உள்ளங்கையில் வந்து உள்ளே வந்து கட்டை விரலில் வந்து உள்ளே நகர்த்தணும்னா பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா. அந்த மாதிரி நகர்த்தோம்னா முட்டையாக வந்துடும். அதை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு முட்டையாக எடுத்து கரெக்டாக வச்சிடணும். எனக்கு வந்து ஒரு 1/2 கிலோவுக்கு ஒரு 8 உருண்டை வந்துச்சு. ஸோ இந்த 8 உருண்டையும் நம்ம பிடிச்சி வச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, 1 ஹவர் நம்ம வந்து டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நம்ம வந்து சப்பாத்திக்கு கட்ட வச்சுருக்கோங்க இல்லையா, அதில் வந்து நம்ம பொறுமையாக வந்து நல்லா வந்து தேய்ச்சி விடணும். கொஞ்சம் 2 டைம் தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் கீழே 4 விரலு, மேலே 4 விரலு நல்லா பிடிச்சிக்கணுங்க டைட்டாக அந்த மாவை. பிடிச்சிட்டு தூக்கி நம்ம வந்து ஸ்லாப்பில் வந்து அடித்தோங்கன்னா நல்லா வந்து விரிவாக வரும். ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பிடிச்சி அது வந்து அடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும் வந்து விரிவடையும். அப்படி முடிக்கலைன்னா பரவாயில்ல. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நான் இழுத்து விட்ட மாதிரி நீங்கள் மாவு வந்து இழுத்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கார்னர்லேருந்து நம்ம வந்து மாவை வந்து பிடிச்சி எடுத்தோம்னா வந்து கரெக்டாக வந்துடும். அந்த மாதிரி ஒரு கார்னரில் பிடிச்சி எடுத்தோம்னா வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கையில் வந்து அப்படியே சுற்றி விடணும். சுற்றி விட்டுட்டு உருண்டையை அப்படியே நம்ம வந்து ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் எல்லாத்தையுமே நம்ம வந்து எல்லா உருண்டையுமே வந்து அதே மாதிரி நம்ம வந்து பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா வந்து தோசைக்கல்லை வந்து நம்ம அடுப்பில் வந்து பற்ற வச்சு வச்சிடணும். அது ஹீட் ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து இதை லைட்டாக தான் வந்து நம்ம மேலே வந்து சப்பாத்தி கட்டையை வந்து தேய்க்கணும். ரொம்ப வந்து அழுத்தமாக போட்டு தேய்க்கக்கூடாது, லேசாக வந்து தேய்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லை வந்து போட்டுடலாம். தோசைக்கல்லை போட்டுட்டு லைட்டாக எண்ணெய் மேலே தடவி விட்டுட்டோம்னா அது நல்லா வெந்து வரும். நம்ம வந்து வேக கொஞ்சம் திருப்பி விட்டுட்டே இருக்கணும். நல்லா திருப்பி விட்டுட்டே இருந்தோம்னா அது வந்து ப்ரௌன் கலரில் ஆகும், இல்லை தீஞ்சு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ, சூடாக இருக்கும்போதே வந்து நம்ம 2, 3 புரோட்டா செஞ்சுட்டா கூட நம்ம வந்து கீழே அந்த சூடாக இருக்கும்போதே வந்து தட்டி எடுக்கலாம். நான் வந்து ஒவ்வொன்றா எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு கொடுக்கறதுனால நான் அப்படியே ஒவ்வொன்றாவே தட்டி எடுத்துட்டேன். நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்கும். நான் இதுவரை நிறைய டைம் செஞ்சுட்டேங்க. ஒரு 5, 6 டைம் வரை நான் புரோட்டா வீட்டில் நானே செஞ்சுட்டேன். நீங்களும் வீட்டிலேயே செஞ்சு பாருங்கள். அது ஒரு தனி சந்தோஷமாக இருக்கும். இந்த புரோட்டா பாருங்கள் எவ்வளோ லேயராக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.